திரு ஜென்ராம், நல்ல சூழல் உருவாகும் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. இது அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய எடுத்துக்கிறதாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நல்ல சூழல் உருவாச்சுன்னா அடுத்த ஆண்டு கொடுப்பாங்க. அடுத்த ஆண்டு கொடுத்தா அப்ப தேர்தல் இருக்குன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லிடுறீங்களே. இல்ல, அதாவது நிதிச்சூழல் என்னங்கிறத பத்தி தெளிவாக நிதியமைச்சர் சொல்றாரு. நிதியமைச்சர் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதை பற்றி தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறோம், எல்லா மீடியாலையும் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை மாதிரியும், எது நடந்தாலும் அதற்கு மாநிலம் மட்டுமே பதில் சொல்லணும் அப்படின்னும் பேசுகிறவர்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க அடிப்படையான கேள்வி. இப்போ நண்பர் கலை சொன்னாரு, நெட் பாரோயிங் சீலிங் என்பிசி அப்படிங்கிறது மாநிலத்தின் ஜிடிபிக்கு முன்னாடி 3% இருக்கணும்னு இருந்தது, இப்போ 5% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதற்குள்ளதான் லோன் இருக்கணும். அந்த லோன் அந்த அரசு அனுமதிக்கும் வரம்புக்குள்ளதான் தமிழ்நாட்டின் கடன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கடனை மிகப்பெரிய கடன் போலவும், கடனே இல்லாத முதலமைச்சர் மாநிலத்துக்கு இவ்வளவு கடன் கொண்டு வந்துட்டாருன்னோ பேசுவது எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை, பொறுப்பானதும் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து வெள்ள நிவாரண நிதி மட்டும் இல்ல, மாநிலத்துக்கு வருவாயின்னு இருக்கக்கூடிய பல்வேறு வருவாயை இழந்த சூழல்ல இருக்கிறோம். 18க்கு பிறகு ஜிஎஸ்டி வந்தது, 5 ஆண்டுகள் இழப்பீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க, இழப்பீடு கொடுங்கன்னு. 5 ஆண்டுகள் இல்லைன்னா 2 ஆண்டுகளுக்காவது கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. அதனால அதுல உண்டான இழப்பும் இருக்கு. மாநிலத்தின் தேவைக்கு ஏற்ப, மாநிலத்தின் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப எந்த தொழிலை வளர்க்கணும், எந்த தொழிலை பரவாயில்ல கீழே இருந்தா பரவாயில்லன்னு முன்னுரிமை, மாநிலத்தின் முன்னுரிமையை எல்லாத்தையும் தகர்த்து ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு போனதற்கு பிறகு இங்க என்ன மீதி இருக்கு? வரி விதிக்கும் சூழல் என்ன இருக்கு? வருவாய் பெருக்கும் சூழல் என்ன இருக்குது? இல்ல, மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டியை ஒருங்கிணைத்த பிறகு அதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நிதி கொள்கை மாநில அரசுகளை ஒரு இக்கட்ல தள்ளுது அப்படின்றது பொதுவா இருக்கக்கூடிய கருத்து. அது இப்ப வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கா? கண்டிப்பா அது வெளிப்பட ஆரம்பிக்குது. அதை ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காகத்தான் இந்த நிதிக்குழு இங்க வந்திருக்கும் போது 50% ஆஃப் தி டாக்ஸஸ் ஷேர் பண்ணுங்கன்னு தமிழ்நாடு சார்பாக டெவல்யூஷன் கேட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியையும் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. குறைஞ்சிட்டு இருக்கு. அதையும் சரி செய்யுங்க. செஸ் போட்டீங்கன்னா செஸ்லயும் எங்களுக்கு 50% கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு நிகழ்வுகளும் எல்லாருக்கும் கண்ணெதிர நடக்குது. அரசியல் நிகழ்வுகளை, நிர்வாக நிகழ்வுகளை அன்றாடம் கவனிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா எல்லாமே ஸ்டாலின் தான் பொறுப்பு, ஸ்டாலினுக்கு நிர்வாக திறன் இல்ல, ஸ்டாலினுக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு பேசுகிறவர்களாக எப்படி நம்ம மாறி போறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. செல்வாக்கு மிக்க முதலமைச்சர்கள் பட்டியலில் ஸ்டாலின் ஒரு முன்னிலை இடத்துல இருக்காரு. அவர் இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லையா? அவரு செல்வாக்கு, மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்ங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா அதிகாரம் மிகுந்த ஒன்றிய அரசிடம் மாநிலத்துக்கு வேண்டியதை கேட்டு பெரும் இடத்துல அவர் இல்லை. ஏன்னா பெட்டி பாலிடிக்ஸ், பார்ட்டிசான் பாலிடிக்ஸ் காரணமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக சேரக்கூடிய விஷயங்களை கூட செய்ய மறுக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடுனுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு நிலைப்பாடுன்னா கருத்தளவுல இல்லை, நடக்கிற நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வரும். நான் இப்பவும் சொல்றேன், திமுக அரசின் நிலைப்பாடுன்னு சொல்லல, தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. அதுல எக்ஸப்ஷனா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள தவிர எல்லாருக்கும் இது தெரியும். ஆனாலும் அவங்க அரசியல் ஆதாயத்திற்காக அந்த உண்மைகளை எல்லாம் பேசாம எல்லா பழியையும் திமுக அரசின் மேல போட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அவங்க மக்களால 26 கூட புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும்.